எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் இது உங்களுக்கு துணி வேணும். உங்க 10 பேர் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ட்ரெஸ் குடுக்குறோம். யாருக்கு வேணும்னு சொன்னா நீங்க அடிச்சுக்கோங்க. அந்த மாரி கொண்டு போலாம். இவங்களுக்கு ஃபுல்லா வச்சு பார்த்தா முறுக்கு, இந்த இது எக்ஸ்ட்ரா ஒரு 100 பாயிண்ட் ஆப்பிள் 1/2 கிலோன்னு குடுத்தா அப்புறம் என்ன என்ன விளையாடுவாங்க? வாய்ப்பில்ல ராஜா, ஆக்சுவலி வாய்ப்பில்ல. மலையாளத்துல அப்படிதான் வச்சிருந்தாங்க, இருக்கும். லக்ஸுரி ஃபுட் மட்டும் தான் அதுல இருக்கும். மத்தபடி திங்ஸ் பேசிக்கான ஃபுட் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை இவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்க வச்சுட்டு 1000 பாயிண்ட் தான் கொடுப்பாங்கன்னா அவங்க ஃபுட்டை தான் எடுப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? விக்கி பேசுங்க விக்கி. தாத்தா வாங்க தாத்தா. இந்த 2 மணி நேரம் இந்த 2 மணி நேரம் எஃப்ஜே பேசின ஸ்டோரிய நான் கேட்டேங்க. எனக்கு உண்மையாவே ஹெட் பெயின் வந்துருச்சு. இல்லங்க. நான் நிறுத்துவாரு, எண்ட் பண்ணு ஆக்சுவலி நான் எந்த மூட்ல பார்த்துட்டு இருந்தேன்னா, சரி இப்ப எண்ட் பண்ணுவாரு, எண்ட் கார்டு போடுவாரு பாருங்க, எண்ட் கார்டு போடுவாரு பாருங்கன்றேன். உட்கார்ந்துட்டு 2 மணி நேரம் படம் ஓட்டிட்டு இருந்தாருங்க. நான் பார்த்து வெறுத்துட்டேன். அப்புறம் என்னய்யா அப்படியே சபரி ஸ்டோரி இந்த மாரி போகும்னு நெனச்சேன். சபரி கொஞ்சம் கம்மியா காப்பாத்திட்டாரு. பேர காப்பாத்திட்டாரு. கொஞ்சம் கம்மியா பேசினாரு. பட் ஆனா எஃப்ஜே வந்துட்டு இதெல்லாம் 1 ஹவர் எபிசோட்ல இல்ல. இதெல்லாம் 24/7 வந்து எடுத்திருக்கணும். பட் ஆனா வேற கன்டென்ட் எதுவும் அந்த வீட்ல நடக்காததால அந்த எஃப்ஜே ஸ்டோரிய கொண்டு வந்துட்டாங்க. சொல்றேன்னு தப்பா ஏங்க நினைச்சுக்காதீங்க. சபரி பேசினதுக்கு அப்புறம் கம்மா போட்டு ஆரம்பிச்சாரு எஃப்ஜே, அதை பார்க்கல? அது வந்துச்சு. இப்போ சபரி கூட ஓகே. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பேசுனது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் ஃபயர் ஆட்டிடியூடு ஃபுல்லா 2 மணி நேரம் பேசுறாப்புல. அதையும் பண்ணிட்டேன், இது பண்ணேன், அங்க போனேன், இது பண்ணேன். என்ன லாஜிக்குன்னு நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அங்க போனேன், ஒரு நாள் காலைல இருந்து சாப்பிட்டேன், அங்க போய் பார்த்தேன். 2 ஹவர்ஸ்ங்க லிட்டரலா, சீரியஸா 2 ஹவர்ஸ் நீங்க வந்து ஒரு செஷன், ஒரு பிரேக் பீரியடு, ஒரு டீச்சர் வந்து 3, 4த் பீரியடு மொத்தமா எடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு வந்து பெல் அடிக்க போகுது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அவரும் அவன் பாட்டுக்கு ஃபுல்லா தற்பெருமை தான் பேசிட்டு இருந்தாப்புல. தாத்தா மிரட்டலான மடிப்பிச்சை. யாரு கனிய சொல்ற மாதிரியே இருக்கு தாத்தா. என்னது? மிரட்டலான மடிப்பிச்சை. அது யாருக்கு வேணா எடுத்துக்கலாம். பிக் பாஸுக்கா இருக்கலாம், இவங்களுக்கா இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். இன்னைக்கு ரிவ்யூ பாருங்க. நிஜமாவே ஒரு நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வராது. ஏன்னா நான் லைவ் அப்படியே பேசுறேன்ல எக்ஸ்டெம்பரா. ஆமா, எனக்கு நீங்க என்ன தெரியாது. நிறைய பண்றீங்க? பேர் போட்டாங்க. பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே வரிசையா ஒவ்வொருத்த பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. இங்க பேப்பர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துடுறீங்களா? அதனால நீங்க திருப்பி போய் பார்க்கவே மாட்டீங்க. ஐயோ, நான் நடிச்ச படத்தையே பார்க்க மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ கேவலமா பண்ணியிருக்கோமேன்னு தோணும். நானு உங்கது ரவீந்தர் ப்ரோது மட்டும் இப்போ பார்த்துக்கிருக்கேன் தாத்தா. ஏன்னா வந்துட்டு யாராவது கொஞ்சம் மனசை இது பண்ணி சொல்லுவாங்களான்னு பார்ப்பேன். அதனால அவர் எங்கேயாவது வந்தாருன்னா அவரை கேட்கணும். என்னமோ வந்து புகழுறாரு. ஒரு எனக்கு ரொம்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ண நினச்சேன். டைம் கிடைக்கல. கண்டினியூஸா நான் கட்டாயம் அந்த ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். ஆக்சுவலி அவர் தூங்கிறாரு போல தாத்தா. முன்னெல்லாம் வந்து இந்த டைம்ல எல்லாம் ஸ்பேஸ்ல சுத்திக்கி இருப்பாரு. இல்லை இப்போ இல்லை, இப்போ மணி ஆயிடுச்சு. நாளை காலையில் கட்டாயம் அவர்கிட்ட நான் பேசுவேன். ஐ வில் டாக். லஃபீர் பேசுங்க. இல்ல தாத்தா சொன்னார்ல ரிவ்யூ சூப்பரா இருக்கும்னு. தாத்தா உள்ள கேமே இன்ட்ரெஸ்டா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்றத மத்தியில தாத்தா ரிவ்யூ வந்து மாசா இருக்கிறதுக்கு காரணம் அவர் பண்ற சர்க்காசம் தான். ஒவ்வொருத்தவங்களையும் அவர் ஹேண்டில் பண்ற விதம் லெஃப்ட் ரைட் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா போய் பிக் பாஸே ஒரு காட்டு காட்டி விட்டுருக்கு. மாஸ் தாத்தா. தேங்க்யூ லஃபீர். இது தாத்தா கலை எவிக்ஷன் இது எவிக்ட் ஆயிட்டா, சப்போஸ் எவிக்ட் ஆகிட்டா அவங்ககிட்ட இருக்க பெரிய எது நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போலாமா? அதுதான் வழக்கம். கேப்டன்சி வந்து ஜெயிச்சுட்டு நான் வெளியில வந்தபோது கொடுக்க சொன்னாங்க. நான் ஸ்னேகன் கொடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்ல ஃபர்ஸ்ட் வார கேப்டன் ஆனேன். ஆனால் அடுத்த வாரம் கேப்டன் ஆனவங்க யாரோ வெளில வந்தாங்க. ஆனால் அவங்கள கொடுக்க வைக்கல. ஸோ இவங்க நினச்சா புள்ள பெற்றுப்பாங்க, இல்லைன்னா பேசாமல் விட்டுருவாங்க. சொல்ல முடியாது. பட் வழக்கமாக அவர் அதை கொடுக்க சொல்லிட்டு தான் வெளில அனுப்புவாங்க. எலிமினேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நாமினேஷன் பாஸ் அடுத்த வாரத்துக்கு தான். தாத்தா இஸ் தேர் எனி சான்ஸ் டு பார்வதி பெறுவாங்களா? 100% அனுப்ப மாட்டாங்கம்மா. வைல்ட் கார்டு வந்தால் விளையாடுறதுக்கு வேணுமே.
இவங்களை இன்னும் தூசி தட்டி அடிச்சு உதைச்சு கூட ஒருத்தருக்கும் ஒன்றும் உரைச்சா மாதிரி தெரியல எனக்கு. சபரி கொஞ்சம் உரைச்சிருக்குது, ஆனா அவரோட கேம் பிளானே மாத்திடும் போல இருக்குதுன்ட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி போனாரு. தெரிஞ்சுதாம செய்யறானுங்க எல்லாம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சேஃபா விளையாடி எவ்வளோ வாரம் தள்ளுவோம். சம்பளம் இந்த சீசன்ல எல்லாருக்கும் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எங்க சீசன்ல ஒரு வாரம் இருந்தாலும் போதுன்ற மாதிரிலாம் நல்ல தாராளமா தருவாங்க. தெரியல, இந்த சீசன்ல கம்மின்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாருக்கும் அந்த டெஸ்பிரேஷன் பார்க்க முடியுது. இல்ல இப்ப கனி இப்படியே ஃப்ரீ 5 வாரமும் இப்படியே குடுத்து உட்கார வச்சுட்டாங்கன்னா, அந்த பொண்ணு போய் மக்கள சந்திக்கும்போது ஒரு 10 பேர்ல ஒரு ஆளாவது கனி வந்தாக்க தான் வோட் பேங்க் இருக்கும். ஓகே. இவங்களுக்கு பதிலா இவங்க போடுவோம். கனி நல்லா இருக்காங்க. ஓகே. டாக்ஸிகாலாம் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கொஞ்சம் பீப்பிள் வந்து வோட் பண்ண ஆரம்பிப்பாங்க கனிக்கு. இப்படியே வந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய பலி ஒண்ணு கொடுப்பாங்க. அது வந்து எல்லாரும் அநியாயம், இவங்களை இப்ப எடுத்துடக்கூடாது, இவங்களோட இவங்க கம்மியா இருந்தாங்கன்ட்டு ஓடும் இல்லை கொஞ்சம் டிஆர்பி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க ரிவ்யூஸ்க்கெலாம் நிறைய வரும். அந்த மாதிரிக்கு ஏதாவது டிசைன் பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த ஹோல் கேம் ஷோ வந்து நேச்சுரலாக எங்கேயும் போகிறதே இல்லை. அவங்க பண்ணுவாங்க ஒரு விஷயம், பட் அதை வந்து கண்டஸ்டன்ட் வந்து வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மார்ட் கேம் பிளானும் இல்லை. அந்த 4 பேர் அந்த பக்கம் உட்காந்தாங்களே, அவங்கள வந்து பெல்ட்டால் அடித்து இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கணும் பிக் பாஸ். என்ன பண்ணாங்க அவங்க? 4 பேர் தான் நான் சொல்லியிருக்கேன் என்னோட ரிவ்யூவில், பாருங்க. யாருமே அங்கே ஒன்றும் செய்யலை. சுபாக்கா நீங்க கேட்ட கொஸ்டின தாத்தாட்ட வேணா கேளுங்க. ஒரு 3 கொஸ்டின் வச்சுட்டு கீழ போனீங்களே. வணக்கம் தாத்தா. அப்பத்தா எப்படி இருக்காங்க? அப்பதான் நல்லா இருக்காங்க. ஆனா 20 பேரை வச்சுட்டு பிக் பாஸ் ஷோவே கீழே போயிடுச்சு. நீங்க 3 கொஸ்டினுக்கே கீழே போயிட்டீங்களா? அவ்வளவு மட்டமான கொஸ்டினா? இல்ல தாத்தா. இன்னைக்கு பாப் குடுத்தாங்களே தாத்தா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கிறாங்களே. இப்போ 5 வாரமா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிச்சா, இல்ல நிறைய வாரம் காப்பாற்றப்பட்டு நாமினேஷன்ல வராம வந்தாங்களா? அது என்ன கதை? தாத்தா யாராவது தெரிஞ்சவங்க அவங்க சொல்லுங்க. இது வரைக்கும் நாமினேஷன் வரல, இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. யாருமே இது வரைக்கும் அவங்க நாமினேட் பண்ணல. இல்லங்க, போன வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுங்க. இந்த அதுக்கு வாரம் முன்னாடி யாரும் நாமினேட் பண்ணல. தாத்தா ஒரு வாரம் கேப்டனா இருந்தாங்க தாத்தா. அப்ப 2 அதுக்கு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். 2 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஃபர்ஸ்ட் 2 வாரம் நாமினேட் ஆகல. அதுக்கு அவங்க தப்பா? அது நீ போடாம விட்ட, என்ன செய்ய? இவங்க நாமினேஷனு சரியான இந்த ஓப்பன் வச்சாதான் நல்லா இருக்கும். ஓப்பன் வச்சா அவங்க ஒரே ஆளை குத்துவாங்க. தெலுங்கு மலையாளத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்னு மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கினேன். இங்கே ஃபிங்கர் இந்த ஹேண்ட் டூ இந்த மைண்டுன்னு எண்ணிட்டு இருக்கானுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. இவங்க கண்டமணிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த சீசன்ல. இஷ்டத்துக்கு 1, 2, 3 கொடுத்துட்டு இருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். பயப்படுறாங்க. எங்கே எல்லாத்தையும் வந்து ஓட்டு போடாமல் பாய்காட் பண்ணோன்னு வைங்க, யாருக்குமே ஓட்டு வரல, எல்லாத்தையும் வெளில அனுப்பிட்டாங்கன்னா. ஆனா என்ன இன்னைக்கு பேசி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கழுவி கழுவி ஊத்தி வச்சுட்டு வந்திருப்பீங்க மட்டும் எனக்கு தெரியுது. தாத்தா ஏன்னா இத தாத்தா இத போய் கேட்டாதான் நமக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்களே இங்க எல்லாருமே பேச ஒண்ணும் இல்லாம கமருதீனை போட்டு அடிக்க, அதுக்கப்புறம் கமருதீன் இந்த வாரம் வந்து சைலண்ட் ஆயிட்டான்ட்டு திவாகரையும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதியும் திரும்பணும். அங்கேயும் கண்டென்ட் இல்லைன்னு காணாவினத்து பக்கம் திரும்பணும். இப்படியே இன்னைக்கு தான் போய் தாத்தா பாருங்க. பேசுவோம். எனக்கு யூஸ்வலா இவ்வளோ பேர் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னுவாங்க. இன்னைக்கு என்ன நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கே புரியல அப்படி என்ன சொன்னேன்னு. போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து ரிவ்யூக்கு தாத்தா ரிவ்யூ கொடுங்க. ஓகே தாத்தா, பாக்குறோம். தாத்தா இப்ப இருக்கிறதுல ஒழுங்கா விளையாண்டா யார் தாத்தா டாப் 5க்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட பார்வையில? இனிமே வர்றவங்க இல்லாம இருக்கிறதுல உணர்ந்து விளையாண்டாங்கன்னா. யாருமே உணர்ந்து விளையாடலையம்மா. இவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் போயிடுறாங்க. விக்கல்ஸ் அவர் விக்கல்ஸுக்கு வந்து அவருக்கு உணர்ச்சி விட்ட திவாகர் போய் நின்றாதான் ஆகுது. திவாகர் நேற்று சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கொஞ்சம் தான் விளையாடினாரு. திருப்பி நாளைக்கு மாறிடுவாரு. சுபிக்ஷா மேல அவ்வளோ இருந்துச்சு, ஆதிரை மேல அவ்வளோ வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் 2 வாரம். அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலை. ஸோ இது யாரையுமே சொல்ல முடியாதுண்ணா. பார்வை இனிமே பாயிண்ட் எடுத்து வைக்கல. சூப்பர் பாயிண்ட் வச்சாங்க வெளில. கதை கேட்டா கதை கதையா சொல்றானே
ஐயையோ இது எனக்கு பனிஷ்மெண்ட்டு, நல்ல பாயிண்ட். ஆனால் அதுக்கு உடனே டைல்யூட் பண்ணி அதை வந்து வேற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது, தட் பிரிங்ஸ் டவுன் த கிரெடிட்டபிலிட்டி இல்லையா? இதை வந்து நேரம் அங்கே வச்சு சொல்லணும். பாத்ரூமில் புலம்புறது, பின்னாடி புலம்புறது, தட் தட் இஸ் ஊர்க்கழுவி வேலை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. திவாகர் வந்து பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிட்டு அதுக்கு வந்து எதையோ கொண்டு மற்றவங்களதெல்லாம் கொண்டு கழுவுறாரே தவிர அவரோட நியாயமான சில பாயிண்ட்ஸு கூட அதில் டைல்யூட் ஆகி போயிடுது. ஸோ யாருமே அங்கே ஒழுங்காக விளையாடலம்மா. ஸோ யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு அதை சொல்கிறேனே, அப்போ அவங்க 4 பேர் தான் டாப் 4-ஆ? அதில் கெம்மிக்கு வந்து ஒரு ஓட்டு கூட வரல. அப்படி ஓட்டு வரலைனாலே அவங்க கவனிக்கப்படவில்லை அப்படின்றது தான் அர்த்தமாக எடுத்துக்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த 4 பேருமே டாப் 4-ஆ? வினோத், விக்கல்ஸு, பாரு அண்ட் கெம்மி. என்னது இது? சாரி. தாத்தா, ஆக்சுவலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே பேசுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ டாக் உள்ள இருக்கும். நம்ம பேசப்போற ஆட்களே வந்துட்டு பார்வதி, திவாகர், கானா வினோத் அண்ட் கமருதீன், இவங்கள பத்தி தான் நம்ம அதிகமா டாக் பேசிக்கிருக்கோம். ஈவன் சபரிய கூட வந்து ஏன் பண்ணலன்ற கொஸ்டின்ஸ் கூட எழுப்பி நெறைய பேசுறோம். விக்கல்ஸ் ஏன்டா இப்படி பண்றேன்னு பேசுறோம். அப்புறம் வியனாவ பத்தி பேசுறோம். இவ்வளோ தான் வந்து மக்களுக்கு பீப்பிள் மைண்ட்ல இருக்கு. கெமியெல்லாம், அரோராலாம் எந்த இடத்துலயுமே பேசப்படல. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பேசப்பட்ட ஆட்கள் ஸ்டில் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது, "ஏய் என்னடா கம்முகுது இன்னைக்கு அமைதியாயிட்டான். என்னடா காணா வினோத் சண்டை போடுறான்." இப்படித்தான் தாத்தா போய்க்கிருக்கு இந்த சீசனே. கமருதீன்லாம் எவ்வளோ பெட்டர். இப்போ திருப்பியும் பாருக்கிட்ட சேர்ந்துட்டாரு. என்ன ஆக போறாரோ தெரியல அடுத்த வாரம். லாஃபியர் வந்துட்டு ஒரு வாரம் அமைதியா இருந்தார் தாத்தா. அடுத்த வாரத்துல வந்து பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டு ஸ்பேஸ் போட்டு அடி வாங்குவார் தாத்தா. இல்லைம்மா, சீரியஸாகவே அவர் வந்து நடிக்கிறாரோ ஏதோ, ஆனால் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய மாறுதல். அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண. அவர் அடிக்கிறோம்ல, அதே சமயத்தில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு சேஞ்சுக்கு பண்ணுறான்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம். பட் என்னன்னா இது பாரு பக்கத்தில் இல்லாதனால தான்றது அவரே சொல்லியிருக்கிறாரு. வினோத் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக பாரு சண்டை போட்டாங்க. இப்போ திருப்பியும் அதுவும் நீங்கள் என்னோட எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் என்ன ஆச்சு. ஏன் தாத்தா இன்னைக்கு இந்த வாரம் ஒரு 4, 5 பாட்டு பாடுனாப்புல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4, 5 பாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா வந்துட்டு ரொம்ப மார்க் பண்ணாம 2, 3 இடத்துல பின்னாடி 2, 3 சீன் குடுத்தாப்புல. கியூட்டா இருந்துச்சு. பார்க்க ரசிக்கும்படி இருந்துச்சு. ஆ என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் பாடினது நான் சொன்னேன், என்ன வாய்ஸ் இன்னைக்கு தான் தெரியுது அவரோட டேலண்ட் தனியாக இருந்த போதுன்னு. அதுக்கப்புறம் சூப்பராக பரதநாட்டியம் ஆடினாரு பின்னாடி. என்ன அழகாக மூமெண்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறப்போ எதுக்கு முதிர்கண்ணி காதல்? லாஃபியர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க தாத்தா. கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் தாத்தா. இல்ல லாஃபியர் முதிர்கண்ணி காதல்னு ஒன்று அவர் இருக்கேன் ஐயான்ற மாதிரி கை தூக்கினாரோ என்னவோ யாருக்கு தெரியும். லாஃபியர் பேசட்டுமா? தாத்தா பேசிட்டு இருந்தாப்புல. அதான் வெயிட் பண்ணேன். இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு தாத்தா பேசின வேர்ட்ஸை நான் உங்க எல்லா ஸ்பேஸோட ஹோஸ்ட், கோஹோஸ்ட், ஸ்பீக்கர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னன்னா நான் இந்த வீக் ஃபுல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சி, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஏர்லியால இருந்தே நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கமருதீனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் விடுறது தான் பிரச்சனை, மற்றபடி அவன் நல்லவன் தான், மற்றபடி அவன் கேம் பிளே சூப்பர் தான் எல்லாருமே பேசி பார்த்தோம். ஓகேவா? ஈவன் நான் எந்த இடத்துலையும் முட்டு கொடுக்கவே இல்லை. அவன் பண்றது தப்பு 100% அவன் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னோம். அப்போ ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அதை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப அமைதியா இருக்கான் அமைதியா இருக்கான்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் இப்போ 2 நாளா நான் போயிட்டு இருக்கேன் 2 ஸ்பேஸ்ல. இல்ல, நான் போற ஸ்பேஸ்ல எல்லாரும் கமருதீனை பத்தி சொல்ல வந்தா பேசுறவங்க எல்லாருமே அவன் என்னங்க அமைதியா இருக்கான், என்னங்க இருக்கடமே தெரியல. எனக்கு புரியல. அப்ப நீங்க என்னத்தை எதிர்பார்க்கறீங்க ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து? அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த தப்பை இது உன் கேரக்டரை கொலாஸ் பண்ணுதுப்பா, உனக்கு வெளியில கெட்ட பேர் ஏற்படுத்துதுப்பான்னு நீங்க பேசுறீங்க. அப்போ அதை ஒருத்தன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாராட்டை கொடுக்கணும் தானே? அதை ஏன் நீங்க எல்லாரும் மறுக்கிறீங்க? அதை கொடுக்கறது கூட தயங்குறீங்க. ஈவன் அது எங்க எக்ஸ்ட்ரீமா போய் இவன் இருந்த இடமே தெரிலங்கிறதெல்லாம் எனக்கு புரியல கைஸ். எனக்கு இது ரொம்ப இப்ப தாத்தா வந்து இதை சொல்லவும் நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ தாத்தா. நான் இதனாலதான் உங்களை எல்லாரும் நிறைய பேர் நேசிக்கிறாங்க. நீங்க எப்பயும் உண்மையை பேச எங்கேயுமே தயங்கினது இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. நான் என்னோட ரிவ்யூலே சொல்லியிருக்கேன்ப்பா, அங்கே சொல்லாத எதுவும் இங்கே நான் சொல்லலை. நீங்கள் போய் பாருங்க. அன்னைக்கு அந்த கெமி அவரும் உள்ளுக்குள்ள அந்த கோயம்புத்தூர் பாஷையில் பண்ணது, அந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டு அவங்க பெருக்கினது கூட சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வியனாவும் பார்வும் பண்ணது,
அதே தொடப்பக்கட்டையால தான் அவங்களும் பெருக்கினாங்க. அவ்வளோ நல்லா கூட்டினாங்க அந்த இடத்த. அது ரொம்ப கஷ்டம். இல்ல சேர்வாரோட சேர்ந்து தான் நிறைய பேர் கெட்டு போறாங்க. அவங்க கதைகள்லாம் கேட்டாலே தெரியுது. ஸோ அந்த வகையில் எஸ் இஸ் சேஞ்சிங். இன்னும் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இவ்வளோ வந்திருக்கு. இதை கண்டினியூ பண்ணாருன்னா நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். போய் சாரி கேளுங்க, நீங்கள் நாங்கள் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டோம்மா, நானும் பார்வோம் அப்படின்ட்டு சுபிக்ஷாட்ட போய் சாரி கேட்கணும். அந்த மாதிரி அன்வான்ட் வேர்ட்ஸ் யாருக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. திவாகர்கிட்டலாம் போய் சாரி கேட்டிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் நான் சொல்லியிருக்கேன். இது இன்னும் 2-3 விஷயம் எதிர்பார்ப்போம், பார்ப்போம். தாத்தா இவ்வளவு 100 போடுற ஹேமா என்ன பண்ணாரு நான் கமருதீன்? உனையத்தான் கழுவி தாத்தா ஊத்துவேன். வந்தவருக்கு எஸ் பேஸ் இல்ல ரெக்கார்டிங்க இல்ல கேளு. இல்ல உனையத்தான் கழுவி ஊத்துவேன் நானு. நேத்திக்கு ஃபுல்லா பேசணும்ல, அப்படி அதுக்குதான் கை எஸ் தூக்குனேன். அததான் சொல்ல நேத்திக்கு வந்தேன். தாத்தா வந்து இத அப்ரிசியேட் பண்ணி பேசினாரு. ஆக்சுவலி பாடினாரு, நல்லா அடவு பிடிச்சாரு, பரதநாட்டியம் ஆடினாரு, எல்லாம் சொன்னாங்க. அப்ப அவர்கிட்ட இருந்த சேஞ்சஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நல்ல பார்வதிட்ட பேசாம இருந்தனால நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நல்லா மாறி இருக்காரு, அமைதியா இருக்காங்க அப்படின்னு நேத்து சொல்லியிருந்தாங்க எல்லாமே. நீங்க வந்திருக்கனால இப்ப சும்மா எங்க கலாய்ச்சிட்டு இருக்கேன். தலைய வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம். எங்க தலை சொன்னனால, தாத்தா தலை சொன்னனால, இப்ப நாங்க அதே வேர்ட திருப்பியும் சொல்றோம். நிறைய மாறி இருக்காரு கமருதீன். ஆக்சுவலி அவர் வந்து டாப் ஃபைனல் லிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம 1 வீக் வந்த உடனேயே நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது. சில நடவடிக்கையினால ஒரு வெறுப்பு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் அவர் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீக் சப்போர்ட் பண்ண எல்லாருமே திருப்பியும் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இன்னும் இருக்குல்ல, ஷார்ட் டைம்ல எல்லாம் இருக்குல்ல, பார்க்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவர் வந்து தனியா விளையாட வந்தாரா, இல்ல வந்து பார்வதி, அரோரா அவங்க எல்லாம் சேர்த்துட்டு வந்து உள்ள விளையாட வந்தாரா? நேத்து போன வாரம் பார்வதி, இந்த வாரம் அரோரான்னு சுத்திட்டு இருக்காரு. அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க அவரு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு புரியல. அவரு கூட சுத்துற அவங்கள கேளுங்க, இவரை மட்டும் கேக்குறீங்க. இவரா கையை பிடிச்சு வாசுறுதி போலான்னு கூட்டு போறாரு. அவங்களும் தான் கூட சேர்த்து சேர்த்து என்னென்னவோ பண்றாங்க. அவரை தம்பி மட்டும் குறை சொல்லக்கூடாது. தம்பி, எங்க அப்பத்தா வந்தாங்கன்னா கழுவி ஏங்க, ஊத்திருவாங்க. அமைதியா வெத்தலை போட்டு இடிச்சிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க. பாத்திரம் இது விளக்கிட்டு பேசாம தானே இருந்துச்சு அந்த பாரு. பக்கத்துல போய் ஓகேவா ஆல்ரைட்டான்னு யாரு போய் வாயை புடுங்க சொன்னது? அதனால தானே ஏங்க, திருப்பி வம்பு வந்துச்சு. அது மட்டுமா? இத என்ன கேளுங்க, தம்பி? இத கேளுங்க. நீ ஏன் தனியா பாத்திரம் கழுவுற? நான் கழுவி தரேன். நேத்து நைட்டு போய் கழுவுனது யாரு? ஏங்க அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து இத விடல்னு சொல்லி நான் சொல்லல. அத கொடுத்துருக்காங்கல்ல. நான் அத சத்தியமா சொல்ல. ரெக்கார்ட் செக்ஷன்ல ஏங்க போய் இதை நீங்க சொல்லலைங்க. ஏங்க இதை நீங்க சொல்லலைங்க. திருக்குறளை நீங்க சொல்லல. நீங்க சொன்னீங்கல்ல அவர் உதவி செஞ்சதுக்காக நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அந்த நல்லதை மறக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணிருக்காருங்க யா பாரதி. ஐயோ, ஐயோ, ஞாபகம் எங்க இல்ல அப்பத்தாவை லாஃபி, போய் திருக்குறள்லாம் எங்க லாஃபி, அப்பத்தாவை கூட்டிட்டு இங்க வரேன். பாருங்க. இருங்க லாபீர், உங்களுக்கு இல்ல பதில் வந்து எங்க அப்பத்தா தான் சொல்லுவாங்க. அப்பத்தா இல்ல வாங்க அப்பத்தா. இல்ல இருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடுறேன். இருங்க, நான் இல்ல லாஸ்டா ஒண்ணே நான் சொல்லி ஒண்ணே ஒண்ணு ஏய் முடிச்சிடுறேன். ஏய் சொல்லிக்கிறேன் ஏய் லாஃபி. எதுக்கு ஆகுது? லாஃபி, மலைச்சாரல் ப்ளீஸ். அட பாவியலா பானு மலைச்சாரல் எல்லா பேரும் ஒன்றும் ஒரே மாதிரி இறங்கிட்டீங்க. இருங்கய்யா கொஞ்ச நேரம். மலைச்சாரல் பேசுங்க. மலைச்சாரல் ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் முடிச்சிடுறேங்க. இல்ல லாஸ்டா நான் வந்து மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் கேட்பேன். மறுபடியும் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒட்டுக்கா கேட்டுறேன். இப்போ கமருதீன் பாருகிட்ட இருந்து வெளியே வந்தது ஓகே தான், சூப்பர். அப் அப்படியே இது பண்றோம், அப்ரிசியேட் பண்றோம். ஆனா வந்து அரோரா கிட்ட போய் சேராம தனியா நின்னு கேம் ஆடி இருந்தா நான் கமருதீன் ஆர்மில வந்து சேர்ந்திருப்பேன் லாஃபீர், உண்மையாவே. இப்போ இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வாரம் ஒரு சிம் கார்டு, அடுத்த வாரம் இன்னொரு சிம் கார்டு, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு சிம் கார்டு, அப்படி இருக்கு எனக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு இருங்க. உறுத்தலா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. அங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்ல. சரியா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசி முடிச்சிடுறேன். இருங்க. அரோராக்கும் கமருதீனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்னவா இருந்துச்சுங்கிறத நீங்களோ நானோ வெளியில இருந்து பாக்குறத தாண்டி அவங்க 2 பேரும் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்ப அரோரா சொல்லுவா, உனக்கும் எனக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள உறவு வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து எவ்வளோ பவுண்டரியோட பழகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லும்போது கமருதீன் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்போ எப்படி நீ வந்து ஆதிரை அந்த கேள்வி கேட்க விட்ட? ஆதிரை எப்படி அந்த இதை சொல்ல விட்டேன்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல அது ஒரு பேச்சுவாக்குல அது வந்திருக்கும். பேச்சுவாக்குல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? யாரு? அரோரா. அப்போ
இந்த இந்த பவுண்டரியோட தான் பழகியிருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருக்குங்கும்போது, சொல்றத பார்க்கும்போது தெரியுது நமக்கு. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுல இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அது கொஞ்சம் லவ் கன்டென்ட் குடுக்கப்படுது. இல்ல லவ் கன்டென்ட் வரைக்கும் போகுதுங்கிறது தான் நமக்கு வந்து அது ஒரு இஷ்யூவாவோ, இல்ல அத பத்தி நம்ம பேசுறதோ நம்ம செய்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க நட்பா பழகுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் யாரோட வேணாலும் பழகலாம். ஏன்னா அது ஒரு ஒரு அவன் இருந்த அட்மாஸ்பியர தாண்டி இங்க புதுசா ஒரு அட்மாஸ்பியருக்கு போறாங்க. அங்க கொஞ்சம் யாரோட மிங்கிள் ஆகி பேசி பழகி இருந்தா தான் சரி. அத அந்த 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 நட்பு நட்போடயே இருக்கணும். கேம்க்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாது. ஆனா கேம்க்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா, அது நட்போ, காதலோ எல்லாமே பிரச்சனை தான். தட்ஸ் ஆல். ஓகே. லாஃபிர் தேங்க்யூ. லாஃபிர் மெஹாமா இத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லாஃபிர் எனக்கும் வந்து கமருதீனோட கேம் வந்து நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். அவரோட கேம் வந்து அந்த அன்பு கேங்க யார் அடிச்சாலுமே எனக்கு பிடிக்கும். சரிங்களா? அது வந்து நல்லா தான் இருந்தது. நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, திரிஷா இல்லன்னா நயன்தாரா? இப்ப மலைசாரல் சொன்னது தான் நான் சொல்ல வந்தேன். அந்த மாரி ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. இப்ப வந்து கானா கூட வினோத் கூட சேர்ந்து ஜாலியா அந்த மாரி போயிருந்தா பரவால்ல. இவங்க 2 பேரும் அதாவது அரோராவும், கமருதீனும் சேர்ந்து பார்வதிய வெறுப்பேத்துற மாரி நெறைய இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. லைவ்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா முன்னாடி போய் இது பண்றது, அவள வெறுப்பேத்துற மாரி நெறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. அத நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அதே மாரி இந்த பின்னாடி போய் ஆக்ட் பண்றது, இந்த வாட்டர் மெலன் பின்னாடி போயிட்டு அந்த இது, அந்த மாரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். சொல்லுங்க லாஃபி. ஒன் செகண்ட், ஆ ஒன் செகண்ட். பானு லாஃபிர் இருங்க. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இறக்குனீங்களா நீங்க? தாத்தா? நான் இல்லப்பா, எங்க அப்பத்தா தான் வந்துச்சு. நான் அப்பத்தாவ கூப்பிட்டேன்ல, எனக்கு துணைக்கு அப்பத்தா வந்தாங்க. வாங்க அப்பத்தா, கேளுங்க. இந்த லாஃபிர் பைப்ல யார் அது? இன்னார் செய்தார வெண்ண அவர் நான நெய்ய உருக்கிதலாம். ம். யார் அது? புழு சட்டக்காரன் தாத்தா. என்னது வெண்ண நெய்யின்னு? கேளுங்க அப்பத்தா, அவரு ஊர் மணக்கிற நெய்யா அப்படின்லாம் பேசுறாங்களே, என்னன்னு கேட்க மாட்டீங்களா? வாங்க. அதான் கேட்டோம்ல, மிஷின் எடுத்து மாட்டு, காதில் விழுகிற போல. ஆமா தாத்தா, சார்ஜ் போடாம விட்டேன் தாத்தா. நீ முதல்ல வாய் மிஷினை கைட்டு. அப்பதாவ போய் தாத்தாங்கிற. மறந்துட்டேன் அப்பத்தா. ஓகே, அப்பதான் போயிடுச்சு. லாஃபிர் பேசலையா? அதுக்கு ஒரே வருத்தம் தேங்க்யூ ஆயிடுச்சா? அப்பத்தா. புழு சட்டக்காரன் தானே சொன்னது தாத்தா. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னியம் செய்து விடல். இங்க பாருங்க, அடுத்த வாரம் அடி வாங்குவாரு பாருங்க. பார்வதி மாப்பிள்ள கைய முறுக்கு, கால முறுக்கு, நரம்பு ஏறட்டும், போய் எகிறு, நான் குத்த வச்சு உட்காந்துக்கிறேன்டா மாப்பிள்ளன்னு கத்தி வச்சு உட்காரும். போய் கமருதீன் போய் பண்ணுவாப்புல. அமைதி நேத்து கூட சொன்னேன்ல, வெரி கியூட் ரியாக்ஷனா இருந்துச்சு. நான் மார்க்கிங்லாம் பார்க்கல. ஆனா பின்னாடி வந்துட்டு இந்த தலைய வச்சு பண்ணாங்கல்ல, அது மலையாள சாங் போட்டிருந்தாங்க. கை கொட்டிய காரியம் சம்திங் அந்த பாட்டு இருக்குல்ல, அத போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா அதுதான் இருந்துச்சு. ஹேமா. நேத்தே நான் சொல்லணும்னு நெனச்சேன். அது வந்து இலுமினாட்டி சாங் வரும்ல. எஸ், அது எஸ். என்னது? ஆவேசமோ ஏதோ ஒரு படம். அந்த படம் தான். அது செம்ம ஃபேமஸான ரீல் அது. அத அவன் ப்ளே பண்ணியிருந்த மாரி தான் இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு பாக்க. அது ஒண்ணும் அதத்தான் கலாய்லாம் இல்ல. இவ ஓகே. அது மேட்டர் இல்ல ஹேமா. இருங்க, எனக்கு புரியல. நேத்து பேசினேன்றீங்க. ம். இன்னைக்கு நான் வந்த மைக்க எடுத்த உடனே கமருதீன பத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படித்தாங்க கடைசில அடிப்போம். தாத்தா இருங்க. தாத்தா பேசின உடனே 28 100 நான் பார்த்தேன். எண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணொண்ணா எத்தன 100 போறீங்கன்னு. அது 28 100 போறீங்க. எனக்கு இல்ல. புரியல. நாங்க என்ன எனக்கு நல்லது சொல்லும்போதெல்லாம் நீங்க வரமாட்றீங்க. நாங்க பேசி முடிச்சுட்டு ஸ்பேஸ் போட்ட ஸ்டார்ட்டிங்ல வந்து கமருதீன் வந்து சேஞ்சஸ் தெரியுது. திங்கட்கிழமை மன்னிப்பு கேட்டிருக்கேன். வெள்ளி, செவ்வாய் மட்டும் வியாழன், வெள்ளி, செவ்வாய், வெள்ளி மட்டும் பார்க்கணும். வாய தொறக்குறானா இல்லையான்ட்டு இதெல்லாம் நாங்க கமருதீன பத்தி ஒவ்வொருத்தர பத்தி பேசுறோம் லாஃபிர். எல்லாத்த பத்தியுமே ஈவன் சபரிய பத்தி, விக்கல் சுக்கிரம் தூக்கி கீழ போட்டாச்சு. ஒவ்வொருத்தர பத்தி பேசும்போது கமருதீன பத்தி பேசிட்டு தான் இருந்தோம். இந்த வீக் உண்மையிலே கிராஃப்ட் வந்து நல்லா இருக்கு. ஆனா ஓ! அப்படியே ரொம்ப சைலன்ட்டா இருக்காரு. இதுவுமே நல்லது தான் சொல்றேன். ஓவராவும் குடுக்கக்கூடாது. குடுக்காமயும் இருக்கக்கூடாது. மினிமம் டான்ஸ் இருந்துச்சு. பாட்டு பாடுனாரு. ஆனா என்னன்னா, இதெல்லாம் பார்வதி விட்டு விலகி இருக்கும்போது தான் அவரோடது தெரிஞ்சுச்சுன்னு சொல்ல வரேன். அவரோட அந்த பாட்டு பாடுறதோட திறமையோ, மிச்சம் எல்லாமேவும். இல்ல நான் அதான் சொல்றேன். பார்வதிய விட்டு எல்லாரும் விலகுனாங்களே மொத்த கேமே நல்லா இருக்கும்னு தோணுது. பார்வதி தூக்கி விட்டா பரவால்ல. இல்ல பார்வதியோட வாயில கைய வச்ச கடிக்க தெரியாதவங்கலாம் உள்ள பிக் பாஸ் கூட்ட உள்ள அனுப்பிட்டு, இவ கூட சேர்ந்ததான் கேம் கெட்டு போச்சு, அவ கூட சேர்ந்ததான் கேம். டேய் நீங்க இண்டிவிஜுவலா கேம் விளையாட போயிட்டு மத்தவங்கள எதுக்கு குறை சொல்றீங்க?
ஏன் இவர் பாட்டு பாடுற ஃபர்ஸ்ட் வீக்லயும் பாடினாரு, செகண்ட் வீக்லயும் பாடினாரு, இப்ப திருப்பி பார்வதி கூட சுத்திட்டு இருக்கிறாரு, அரோரா ஏறி மிதிக்க சொல்றாரு. இவர் எதுக்கு உள்ள போயிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல இவர் கூட தெரியலையா? நான் சொல்றேன். கேம் கெட்டு போயிரும். எதுக்கு அந்த மாதிரி பிராண்ட் பண்றீங்க? இருங்க நான் சொல்றேன். ஏன் பிராண்ட் பண்றோம் தெரியுமா? குறை சொல்றதோட மார்க் இந்த இந்த உலகத்திலே நான் பார்த்த எக்ஸ்ட்ரீம் பார்வதி தான். எல்லாத்துலயும் குறை, என்ன பண்ணாலும் குறை. சரியா? குறை பேசுறத பத்தி குறை நீங்க சொல்றது பார்வதி மேட்டரே தாண்டி இல்ல. நீங்க வேற யாரையும் பேசிட முடியாது. சரியா? குறை அவங்க பேசுறது ஊட்டி விடுறதுதான் மேட்டர். சரியா? இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். குறை பேசுறதுல எக்ஸ்ட்ரீம் பார்வதி தான். ஓகேவா? பார்வதியை தாண்டி நீ இன்னொருத்தவங்களை குறை சொல்றாங்கன்னு சொல்லிடவே முடியாது. அதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்றேன். அவன் எதுக்கு வந்தானே தெரியல, என்ன பண்ணே தெரியலனா, அங்க பாருங்க, அவன் மிமிக்ரி பண்ணி காமிச்சிருக்கான். ஓகேவா? அடுத்து பாடி காமிச்சிருக்கான், டான்ஸ் ஆடி காமிச்சிருக்கான். இதை தாண்டி அவன் ரொம்ப இயல்பாவே இருக்கான். அவன் எந்த இடத்துக்கும் கோவம் இடத்துல கோவப்பட்டிருக்கான், வார்த்தை விடுறத வார்த்தை விட்டுருக்கான். அவன் எங்கேயுமே நடிச்சுட்டு நான் இப்படி இல்ல, நான் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிறேன் நான் அப்படின்னு அவன் நடிக்கவே கிடையாது. நீங்க அவன் பண்றத அந்த இயல்பை உங்களுக்கு பிடிச்சா ரசிங்க, பிடிக்கலையா வெறுத்துருங்க. அது அவனுக்கு அதுதான் மேட்டரே சார், இல்லை. ஆனா அததான் ரொம்ப நானும் இயல்பாவே இருக்கு. சொல்றேன். இல்ல நான் கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கும் பாடுனதை நான் கேட்டிருக்கேன், அவரு மிமிக்ரி பண்ணதை கேட்டிருக்கேன், எல்லா வீக்லயும் நான் அவர் பண்ணதை நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். அவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் இங்க இதுலயும் சொல்லியிருக்கேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவ கூட இருந்து விலகுனனால தான் இதை பண்றாரு அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க சொல்றீங்களா, அதுதான் எனக்கு ஏத்துக்க முடியல. அவங்களோட கேரக்டர் எங்க இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த பர்சன் கூட இருந்தாதான் அப்படின்னு கிடையாதுங்கிறத தான் நான் சொல்றேன். இல்ல, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு ஒரு வார்த்தை அது கேள்விப்பட்டிருக்கேன். பூவோட சேர்ந்து அதுக்குதான் பிக் பாஸ். உங்க கூட 20 கேரக்டர் போட்டாலும் உன்னோட கேரக்டர்ல நீ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற, அப்படி இருக்கிறவங்க தான் இது வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இவங்க இப்படி பண்ணா நானும் இப்படி பண்ணுவேன், அப்படிங்கிறவங்க வந்து பின்னாடி ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க யாரு கூட சேர்ந்தாலும் அவங்களா இருக்கிறது தான் பிக் பாஸ் ஷோவே. சரி பானு, நான் என்ன சொல்றேன் பானு, பார்வதி தான் பழகுன நட்புக்காக எங்க உண்மையா இருந்திருக்காங்க? எல்லாத்தையும் இல்ல ப்ரோ, அடிச்சிருக்காங்க. தேவையில்ல. அவ்வளவு அங்க நட்புக்கு சரி, அவசியமே கிடையாது. இருங்க. அவ தேவையே இல்லங்க. அவளோட கேரக்டரா இருக்கிறா, அவ கோவப்படுறா, எல்லாமே பண்றா. அவ நடிக்கல, சரிங்களா? அவ எல்லாமே பண்றா. எதுக்கு நட்பு? அங்க போய் ஒரு குடும்பமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்களுக்கு தேவையே இல்லைங்க. நாங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பார்த்துப்போம், சூப்பர் சிங்கர் பார்த்துவோம், பாட்டு பாடுறதுக்கு, ஷார்ட் ஃபிலிமுக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்குவோம். எங்களுக்கு தேவை கண்டென்ட் கொடுக்குற ரியலா இருக்கிறவங்க மட்டும்தான். அவ கூட சேர்ந்தாதான் இவன் கெட்டுட்டாங்கிறதுக்கு எதுக்கு உள்ள போறீங்க? யாரை கேக்குறீங்க? பார்வதிவா? சொல்லிடுறேன். ஓகே. ஆனா பானு லாஃபிர் லாஃபிர் இல்ல ஒரு நீங்க நிமிஷம் லாஃபிர் சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு கொஸ்டின். யா பானு லாஃபிர் 2 பேர் மீட்ல போங்க. மிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ண ஒன் பேசட்டும். இல்ல மினிட் ஒன் லாஃபிர்ல மினிட் இருந்து நான் என்ன சொல்றேன்னா ஆனா இருங்கப்பா. இல்ல 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 நான் என்ன சொல்லணும்னா ஏமா ஏமா ஹோஸ்ட் அம்மா இருமா, நானே கஷ்டப்பட்டு டைலாக் சொல்ல நடுவுல வரேன். இருங்க, நான் என்ன சொல்றேன்னா நம் குடும்பத்தில் இந்த இது என்ன சொல் டிபேட் தேவையா? நல்லதானே பேசிட்டு இருக்கோம். ஓகே, பார்வதிக்கு நீங்க 2 பேரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நீங்க பொதுவா பேசுறீங்க. ஓகே, பாயிண்ட் டேக்கன். இப்போ அடுத்து பாருங்க, நிறைய நேரமா ஒரு கூட்டமே கை தூக்கி நின்னுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். லாஃபிர்ல சோ இருந்து ஆரம்பிங்க பேசுங்க. பானு. லாஃபிர் நீங்க சொல்லுங்க. பார்வதி வந்து கத்தம் போடுறதை தவிர மத்தவங்க யாரெல்லாம் வந்து குறை சொல்றாங்க, பார்வதியை மட்டும் இப்ப சொல்றீங்கல்ல, எல்லார பத்தியும் போய் காசிப் பேசுறாங்க. அந்த மாதிரி இந்த டீமுக்குள்ளார யாரெல்லாம் யார பத்தி சொல்றாங்கன்னு நீங்க லாஃபிர்ல இருந்து ஆரம்பிங்க. லாஃபிர் நீங்க சொல்லுங்க. லாஃபிர் எனக்கு புரியல, எல்லையாக ஏகிட்டு இருந்தா ஆரம்பிக்க சொல்றீங்க. இல்ல, நீங்க அந்த இடத்துல இப்ப நீங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ பெரும்பாலும் ஆக்கிரமிக்கிறது வாட்டர்மெலனும் பார்வதியும் கமருதீனும். இதை தாண்டி வேற யாரு? வினோத்தும். ஓகேவா? இவங்க 4 பேர் தான். இவங்களை தாண்டி இவங்களை சுத்தி தான் கேமே ஓடுது, நம்ம பாக்குறோம். அப்போ குறை சொல்றது அப்படிங்கிறத நிறைய இப்ப இந்த லிவிங் ஏரியால நிறைய தடவை பண்ணது பார்வதி தான். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எகென்ஸ்டா ஒரு கருத்தே வைக்க கூடாதுன்றாங்க. அது வந்து பார்வதி தான் முதல்ல இந்த வீட்லயே ஆரம்பிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இட்ஸ் ராங் சொல்லுங்க. ஆனா என்னோட பார்வையில பார்வதி தான் அவங்களுக்கு எகென்ஸ்டா கருத்து வைக்கிற எல்லாத்தையும் அக்யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு
பாடா படிச்சிருங்க. நீ எப்படி எனக்கு எதிராக நீ கருத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதை அப்படியே வாட்டர்மெலன் இந்த இந்த வீக்ல ஒஸ்டா அதை பண்ண ஆரம்பிச்சாரு. யார் யாரெல்லாம் எதிராக கருத்து பேசுறானோ எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க ஒருத்தன் கருத்தே வைக்க கூடாது, இல்ல பிக் பாஸ் அந்த கேமை ஏற்படுத்துறதே நீங்க அவங்கள பத்தி சொல்லணும்னு தான். ஆனா இப்ப அவங்க சொன்னதுக்காக அவங்க எங்கேயுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த ஏத்துக்காத குறை சொல்றதா நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அவங்களுக்கு இந்த அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை கொஞ்சம் கூட கிடையாது. இட்ஸ் நாட் குட். ஓகே. ஓகே தேங்க் யூ. ஓகே லாஃபி, சரி நான் ஒரே சொல்லட்டா? ஒரு பானு ரவுண்டு போயிட்டு வரலாம். அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க. அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க பானு யா அதே கொஸ்டின். மாதவன், நாக், கியூரியஸ், அரஃபா இவங்கலாம் பேசுங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வரட்டும். ஆமா, நானும் ஸ்பீக்கர்ல இருக்கிறேன், என்ன பேசவே விட இல்ல மாட்டீங்க. அதத்தான் கார்னர் சொல்றேன். பேச பண்றீங்க சொன்னேன் நான். எல்லாத்தையும். இப்பதான் சொன்னேன். இப்ப யாருமே பேசல. லாஃபிரும் பானும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணொண்ணா போச்சு. அதுக்கு தான் ஸ்டாப் பண்ணி சொல்ல வந்தேன். மம்தா வந்துட்டு அப்படியே இது பண்ணி விட்டாங்க. அதத்தான் சொல்ல வந்தேன். 2 பேரும் ஸ்டாப் பண்ணுங்க. மிச்சம் எல்லாரும் ரவுண்டு போகட்டும்னேன். அதத்தான் அவங்களும் சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லும்போது பஸ் போயிருச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், லாஃபியர் ப்ரோக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்ன காரணம்னா, இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நாங்க லாஃபியர் ப்ரோ நீங்க இந்த ஸ்பேஸுக்கு வரல ரெகுலரா. நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும், நாங்க கம்முருதினை நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், யார் அதிகமா குறை சொல்றா? அப்சல்யூட்லி பார்வதி குறை சொல்றாங்க. அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. அதை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு சாரி அவள்ன்ட்டேன். அவங்களுக்கு அக்செப்டன்ஸ்ன்றது கிடையாது. சேம் கோஸ் டு கானா வினோத். 2 பேருக்கும் அக்செப்டன்ஸ்ன்றது இல்லை. அந்த மாதிரி வேற யாருக்கு அந்த மாதிரி குறையும் யார் அதிகமா சொல்றாங்கன்னா, அந்த அன்பு கேங்கும் குறை சொல்றாங்க. அவங்களையும் நான் குறை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லல. அவங்களும் பின்னாடி புறம் பேசுறாங்க. ஆனா அதிகமா பேசுறது பார்வதி தான். தேங்க் யூ. பானு அடுத்து நாகாவுக்கா கேளுங்க. நாகா சொல்லுங்க. அதான் அந்த டாபிக் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது பானுவரேம்மா வேற ஏதாவது இந்த பார்வதி இந்த இதெல்லாம் வேற ஏதாவது கொஞ்சம் நேத்து கொண்ட மாதிரி கொண்டு வாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல Yeah, பார்வை it's விட்டுட்டு வேற எதை சொல்லுங்க நாகா. வேற யாராவது speakers. பார்வை விட்டுருங்க. அக்கா ஒன்று அக்கா இந்த அக்கா வீக் அக்கா வந்து அக்கா 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 கரெக்ட். ஒரே ஒரு செகண்ட். அக்கா ஒரே ஒரு செகண்ட். ஒரு ஐடியா நான் ரிமூவ் பண்றேன். சப்போஸ் கோகோஸ்ட் ட்ரை பண்ணி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். அவ்வளவுதான், பேசுங்க நான். எது ஆ சொல் ஓகே எது ஃபைன். சொல்லுங்க. இல்ல நீங்க பண்ணிட்டேங்கம்மா பண்ணிட்டேன். ஓகே ஓகே நான் ஓகே என்னன்னா நான் இந்த இந்த பேசுங்க. வாரம் வந்து பொட்டன்ஷியலாக எனக்கு தெரிஞ்சு இவர் அன்எக்ஸ்பெக்டட்லி பார்த்தீங்கன்னா வியானா அண்ட் கானா வினோத்துக்கு வந்து ஓட்ஸ் ரொம்ப நல்லா உழுகுது. ஓகேங்களா? அதை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகணும். வியானா ஐ திங்க் அவங்க எப்படி இருக்காங்கன்னா வீக்கெண்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீக் விளையாடுறாங்க. ஆப்வியஸ்லி அது நல்ல கேம் தான். பட் கானா வினோத் வந்து என்ன சொல்றது, அவரு நல்லா இதா இருக்காரு. பட் இவருக்கு அக்செப்ட்னா டப்புன்னு ஏதாவது பண்ணிடுறாப்புல. பட் டாஸ் நல்லா வராரு. பட் ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த 2 பேருக்கு மேலே நான் அட்லீஸ்ட் ஒரு ஹோப் வச்சிருக்கேன். சுபிக்ஷா கொஞ்சம் நல்லா விளையாடலாம். தென் சபரி, இந்த 4 பேரும் தான் அட்லீஸ்ட் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் இந்த பார்வதி கமருதீன் டாக்ஸ் எல்லாம் போகும். ஆப்வியஸ்லி எகெயின் கமருதீன் வந்து இந்த சைடு அந்த சைடு இந்த வீடு அந்த வீடு விளையாடாம டாஸ்க்கு நல்லா விளையாண்டு வினோத் கூடயுமே நீ சேராத, பார்வதி கூட சேராத, இண்டிவிஜுவலா கேம் விளையாடு. அவ்வளவுதான். நீ அடுத்த வாரம் திருப்பி போய் நீ மாத்தி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ கடைசிக்கா. இன்னொன்னு, விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் கிட்ட தயவுசெய்து ஒழுக்கமா பேசு போய். அதை பேச தெரியாம ஏதோ வளரி எடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அதுவும் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த 5 பேர் நான் தான். 5 பேர் இப்ப தான் வேர்ல்டு எனக்கு தெரிஞ்சு. வேர்ல்டு கார்டு முடிச்சிடறேன்க்கா ஒரு போறாங்கல்ல. நிமிஷம். ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் எனக்கு அட்லீஸ்ட் பொட்டன்ஷியலா ஏதாவது பண்ணுங்கடான்னு கத்துறது கானா வினோத், கமருதீன், சுபிக்ஷா, வியானா, சபரி இந்த வாரம்னா அவள் தான் நம்ம எடுத்து விட்ருவேன். ஆப்வியஸ்லி கண்டென்ட் பண்ற பார்வதி, திவாகர் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். நான் நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு இந்த வேர்ல்ட் கார்டு போறாங்களா, அவங்க வந்துட்டு கமருதீன் கிட்ட அவங்க யாருக்கு என்ன குறைகள் இருக்கோ அவங்க சொல்லி ஏதாவது பண்ணலாம். அவங்க கேம் நல்லா விளையாண்டா தான் இவங்களும் கேம் கேம் விளையாடும்போது சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லணும். "நீ கொஞ்சம் ஏன் ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்ற? ஏன் வந்துட்டு உனக்கு பேச தெரியலன்னா அமைதியாவது இருடா. ஏன் வார்த்தைகள விட்டுட்டு நீ தான் மாட்டிக்கிற. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு உனக்கு வார்த்தைய கோர்வையா பேச தெரியல." கமருதீனோட பிக்கெஸ்ட் ட்ராபேக் வந்துட்டு ஒரு கோர்வையா ஒரு வார்த்தைகள பேசவே தெரியல. கேம் நல்லா விளையாடுறான், பாட்டு பாடுறான். அந்த இடத்துல பேச தெரியலன்னா,
டக்குன்னு வந்துட்டு கோவப்பட்டு வேற மாரி கெட்ட வார்த்தை மாரி போயிருது. சிலவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நமக்கு கோவப்பட்டா நீங்க பாருங்களேன், எங்க வீட்லயே ஒண்ணு நடந்துச்சு. எங்க அண்ணங்கலாம் இருக்குல்ல, ஒரு அண்ணன் என்ன பண்ணுவான், நார்மலா இருக்கும்போது ரொம்ப நல்லவனா இருப்பான். தண்ணி உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கயேன், என்னென்ன கெட்ட வார்த்தை வரும் தெரியுமா? இவனா அவன்ற லெவலுக்கு இருப்பாய்ங்க. அந்த மாரி தான் கோவம் எக்ஸ்ட்ரீம் ஆயிருச்சுன்னா, அவைங்க என்ன லெவல்ல இருக்காங்கன்னு தெரியல. அதத்தான் நான் கம்முறித பார்க்குறேன். ஆனா நான் பேச தெரியல அவனுக்கு. கியூரியஸ் இந்த பேசுங்க கியூரியஸ். ஒரு 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 பாயிண்ட் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அன்அஃபிஷியல் அஃபிஷியல் ஓட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 வாரம் திவாகருக்கு ஓரளவுக்கு அன்அஃபிஷியலையும் ஓட்டு விழுந்துச்சு கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அப்புறம் வியானாக்கு நிறைய வந்துச்சு. இந்த வாரம் கானா வினோத்துக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படின்னா வைல்ட் கார்டுலாம் ஸ்பிட் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டுமே போய் மூஞ்சி உடைச்ச மாதிரி உடைச்சிட்டு இந்த எஃப்ஜே சபரிக்கெல்லாம் சொல்லிடணும். நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஆக்டிங்கா இருந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு உடச்சு விட்டு இவங்களும் தனியா விளையாட ஆரம்பிக்கணும் 4 பேரும். இவங்க 4 பேர் போய் இன்னொரு கேங்குள்ள பிரிஞ்சுட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே அது அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கியூரியஸ் பேசுறீங்களா? ஹாய். அதே திருப்பி நீங்க டபுள் ஹாய். இல்ல, இல்ல. இவங்க சொல்லுங்க கியூரியஸ். பானு வந்து பார்வதி பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல. ரியலா இருக்காங்க. கன்டென்ட் குடுக்குறாங்க. அந்த கன்டென்ட்டே வந்து எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கான கன்டென்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்க என்ன கன்டென்ட் வேணாலும் குடுக்கலாம். அது எங்களுக்கு கன்டென்ட்